தர்ஷினி. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு எப்படி ஹெல்த்தியான ஃபுட் ராஜ்மா சாலட் எப்படி பண்ணதுன்னு சொல்லி காட்டு. ஸோ இது ராஜ்மா, இதை நம்ம 12 hours ஊற வச்சுக்கிட்டு, அப்புறம் இது கார்னை நம்ம ஸ்வீட் கார்னை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தனித்தனியாக பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ராஜ்மாவையும் கார்னையும் வேக வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே ராஜ்மா சாலட்டுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் லெமன் இருக்கு இல்லைங்க, லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆயிலு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சால்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ ஹனி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் எல்லாமே போட்டிருக்கோம். ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சாலட்டுக்கு போடுற பொருள் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையானது கோரியண்டர் லீஃப், க்ரீன் சில்லி, கேப்சிகம், டொமேட்டோ, குக்கும்பர், ஆனியன் நான் சாப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ராஜ்மா கூட நல்லா வெந்திருக்கு. ராஜ்மாவோட வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ஹெல்த்தி. ஸோ நம்ம இதை நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கார்ன் கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் போடலாம். ஸோ நான் 1 by 1 தான் போட போகிறேன். ஸோ நம்ம கார்ன் போட்டுக்கலாம். லைட்டாக கார்ன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சாலடுக்கு ரெடி பண்ணதோட ட்ரெஸ்ஸிங் நம்ம ஊற்றலாம். ஸோ சாலட் ரெடி. ஸோ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே ரெடி ஆச்சு. வித் மை மாம்ஸ் ஹெல்ப் நான் எங்கள் அண்ணா கிட்ட போய் கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கோ. ராஜ்மா சாலட். வாவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எப்படி ஸ்வீட் சப்பாத்தி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நான் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு 2 hours நல்லா ஊற வச்சுட்டேன். நான் ஒரு மாவை பசஞ்சு வச்சுட்டேன், எடுத்து வச்சு இப்போ நான் 2வது பசைய போகிறேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பண்ணி சீனி வச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல போட்டு வச்ச மாவை நல்லா பசங்க
தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வைக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். கார்னர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறோம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண உடனே நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. நான் இப்போ சப்பாத்தி எடுத்துடுறேன். நான் இப்போ கல்லில் போட்டுட்டு நம்மளோட ஸ்வீட் சப்பாத்தி நான் கல்லில் போட்டுட்டு கல் சூடான உடனே நான் போட்டுட்டேன். நாம இப்போ திருப்பி போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஆயிலோ இல்லை கீயலோ நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்ளை பண்ணிடணும். நான் அப்ளை பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போ திருப்பி போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் திருப்பி ஆயில் அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணிட்டு நான் தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டோன்னா நம்ம திருப்பி போட்டோம்னா நம்ம இப்ப திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் எனக்கு போக போக நிறைய வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கம் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து ஸ்வீட் பிரெட் செய்ய போறேன். நம்மளுக்கு என்ன தேவைன்ட்டு காட்டுவோம். 4 பிரெட்டு, கொஞ்சம் ஜீனி, கொஞ்சம் பால், 2 எக். இப்போ நம்ம வந்து இந்த 3 திங்ஸையும் இந்த பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த பிரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸ்வீட் பிரெட் ரெடி. அதனால யம்மி யம்மி. என் பேரு ஆராதனா. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறேன்னா 2 கப் காஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 1 ஸ்பூன் காஃபி பவுடர் அண்ட் 2 ஸ்பூன் சுகர் அண்ட் 1 கப் சுகர். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து இந்த பால்ல போட போறோம். இப்போ நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் சுகர் போட போறோம். நம்ம நல்லா கலக்கிடலாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வடிகட்ட போறோம். சூரன் காஃபி ரெடி. சூப்பரா இருக்காதுண்ணா. வெரி குட். ஓடே ஓடே சோறு